எடுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும் கடலெல்லாம் மக்களின் களம் மிதக்கும் வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் வழங்கும் என்றேன் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என்னுரையை துவங்குகிறேன். போக்சோ சட்டம் 2012 பாலியல் வன்கொடுமையில் இருந்து குழந்தைகளை காக்கும் சட்டம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்சுவல் அஃபென்ஸ் போக்சோ ஆக்ட் 2012 எனப்படும். இது ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டே செயல்படுகிறது. போக்சோ சட்டம் குழந்தைகள் நலனை காக்கும் அம்சம் என கருதப்படுகிறது. ஜூன் மாதம் 19ஆம் தேதி அன்று போக்சோ சட்டம் இயக்கப்பட்டது. நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று உலக குழந்தைகள் வன்கொடுமை தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. போக்சோ சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள்: இச்சட்டம் 18 வயதுக்கு உட்பட்டவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. இக்குழந்தைகள் உடல், மனம், அறிவுசார் மற்றும் சமுதாய வளர்ச்சியை உறுதி செய்கிறது. பாலியல் வன்கொடுமையில் அதிகாரத்தில் இருப்பவரோ, குடும்ப உறுப்பினரோ, அண்டை வீட்டாரோ, அறிமுகமானவர் இதுபோல் யாராக இருந்தாலும் அவருக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். குழந்தை என்ன வாக்கு மூலம் கூறுகிறதோ அதை அவ்வாறே பதிவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டால் வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை அல்லது கடுமையான ஆயுள் தண்டனை வழங்கப்படும். இச்சட்டம் ஏப்ரல் மாதம் 2018 அன்று கொண்டு வரப்பட்டது. 1098. தவறாக பேசினாலோ, நம்மள தவறா பேசினாலோ, இரட்டை அர்த்தங்களோடு பேசினாலோ, இல்ல நம்முடைய உடல்களை பேட் டச் உள்ள உடல்களை பேட் டச் மாதிரி ஏதாச்சும் யாராச்சும் பண்ணாலோ, இல்ல கெட்ட வார்த்தையில பேசினாலோ, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாலியல் புகாராக நம்ம தெரிவிக்கலாம். சரிங்களா? அதைத்தான் அந்த தங்கச்சி சொல்லுச்சு. 18 வயசு கீழே யாராரு என்னென்ன தவறு பண்றாங்களோ, பாலியல் குற்றங்கள் பண்றாங்களோ, அவங்க மேல நம்ம என்ன பண்ணணும்? போலீஸ் மூலம் போலீஸ் மூலம் புகார் அனுப்பி அவங்களை என்ன பண்ணுவோம்னா புகாரை நம்ம தெரிவிக்கலாம். சரிங்களா? முக்கியம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் வெளியே ஆட்களை நம்பவே கூடாது. நம்முடைய அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப நம்பணும். அதை தாண்டி வெளியே இருக்க யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கூட நம்ம போகக்கூடாது. கடைக்கு போறீங்க, கடையில போய் நீங்க பல கடைக்கு போறீங்க, உங்களை வந்து 2 அர்த்தங்களா பேசுறாங்க, இல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? என்னப்பா புகார் கொடுக்கணும். இல்லைன்னா நேரடியாக உங்க அம்மாட்ட சொல்லணும், இல்ல உங்க எக்ஸல் சார்ட்ட சொல்லணும், இல்ல உங்க டீச்சர் சொல்லணும். இல்ல அதுவும் இல்லைன்னா என்ன நம்பர் கூப்பிடணும்? நமக்குன்னு ஒரு நம்பர். என்ன நம்பரு? 1098. இந்த நம்பர் கூப்பிடணும். அந்த நம்பர் தெரியும்ல, சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். நீங்க அந்த நம்பருக்கு யார் போன்ல இருந்தாலும் என்ன பண்ணலாம்? கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புகார், எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னா உங்கள்கிட்ட நேரடியாவே நம்ம அந்த புகார் சம்பந்தமான நடவடிக்கை கண்டிப்பா மேற்கொள்வாங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு தங்கச்சி சொன்ன மாதிரி எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட்டோ, என்னென்னலாம் செக்ஷன்ல இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட்லாம் எடுத்து அந்த குழந்தை அந்த நபர் மேல கண்டிப்பா புகார் கொடுக்கும். உங்களுக்கு என்ன ஹெல்ப், என்ன பாதுகாப்பு வேணுமோ அனைத்து பாதுகாப்புகளையும் நம்முடைய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் மூலம் உங்களுக்கும் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அது மாதிரி ஏதாச்சும் புகார் இருக்கா இது வரையும்? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்க தலைமை ஆசிரியர் சொல்லுங்க, இல்ல உங்க ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க, இல்ல 1098 நம்பருக்கு போன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சரிங்களா? நீங்க எக்காரணத்து கொண்டும் 3வது நமக்கு தெரியாத நபர்கிட்ட பைக்ல ஏறக்கூடாது. நல்லபடியா ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அதுக்கு முடிஞ்சு என்னென்ன ஹெல்ப்லாம் தேவைப்படுதோ அந்த ஹெல்ப்லாம் நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும். நடந்தது இப்ப சொன்னா கேஸா எடுத்துக்கிடுவாங்களா சார்? எந்த வயசுல நடந்தாலும் கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாச்சு அப்படின்னு இருந்தா கூட நீங்க எப்போ வேணாலும் சொன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா கேஸ் எடுத்து எஃப்ஐஆர் போடலாம். அது எந்த பிரச்சனையும். சில கைதானவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். இது நீதிமன்றத்துடைய அணுகுமுறை. நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடைபெறும். நீதிமன்றம் என்ன முடிவு பண்றாங்களோ அந்த நீதிமன்றத்துல தான் சாகும். சரிங்களா? அது நீதிமன்றத்துடைய வரையறைக்குள்ள கொடுமையில எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுத்து
சட்டங்கிறது எல்லாருக்கும் உரிமை உள்ளது. இந்தியாவில் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாரும் தனி மனிதன் தான்.